கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தவேக தலைவர் விஜய் விசாரணைக்கு ஆஜரானார். அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 13 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 2.9 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் குளிரான நாளாக விடிந்த தலைநகர் டெல்லியின் பொழுதுபோக்குகள் நேற்றைய நாள் முழுவதும் பரபரப்புகளுக்கு பஞ்சமின்றி சூடாக நகர்ந்தன. கரூர் நெரிசல் வழக்கின் விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜரானதுதான் அதற்கு காரணம். இதையடுத்து நேற்று காலை 7:50 மணிக்கு சென்னையில் இருந்து தனி விமானத்தில் புறப்பட்ட விஜய் 10:25 மணிக்கு டெல்லி சென்றடைந்தார். விஜய் ஆஜரானதையொட்டி சிபிஐ அலுவலகம் உள்ள லோதி சாலை முழுமையாக காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது. அலுவலக நுழைவு வாயில் அருகே போக்குவரத்து தடை செய்யப்பட்டு வாகனங்கள் மாற்று திசையில் அனுப்பப்பட்டன. காலை 11:50 மணியளவில் சிபிஐ அலுவலகத்திற்கு சென்றார் விஜய். விஜய் அங்கு சென்றபோது அங்கு கூடியிருந்த தாவேகாவினர் கூச்சலிட்டனர். விஜயின் அடையாள அட்டை சரிபார்க்கப்பட்டு அவரிடம் கையொப்பம் பெறப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்பட்டார். கரூர் துயரம் குறித்து விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியதாக கூறப்படுகிறது. விஜயிடம் 100 கேள்விகள் வரை கேட்கப்பட்டதாகவும் விவரங்களை வாய்மொழியாக மட்டுமின்றி எழுத்துப்பூர்வமாகவும் பெற்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது கூட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நெரிசலான இடம் மற்றும் எதிர்பார்க்கப்படும் மக்கள் எண்ணிக்கை குறித்து தெரியுமா? பிரச்சார இடத்தை சென்றடைவதில் ஏன் தாமதம் என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டன. மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை தடியடி நடத்தியது தெரியுமா? சம்பவம் நடந்த உடனே அந்த இடத்தை விட்டு வெளியேறியது ஏன்? கூட்டத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் குறித்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா என்று அடுக்கடுக்காக கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. இதேபோல உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை எப்போது தெரிய வந்தது? அதனை தடுக்கும் வகையில் உங்கள் தரப்பிலிருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதையும் சிபிஐ அதிகாரிகள் கேட்டறிந்தனர். இந்த உயிரிழப்புகளுக்கு நிகழ்வில் ஏற்பட்ட கால தாமதம் மற்றும் நிர்வாக குறைபாடு காரணமா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தினர். இப்படி 6 மணி நேரம் விஜயிடம் துருவி விசாரணை நடத்தினர். விசாரணை முடிந்த பின்னரும் சிறிது நேரம் அந்த அறையில் விஜய் அமர வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் மாலை 6:15 மணி அளவில் சிபிஐ அலுவலகத்தில் இருந்து விஜய் வெளியேறினார். விஜயிடம் தொடர்ந்து விசாரணை நடத்த சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டிருந்த நிலையில் பொங்கல் பண்டிகை காரணமாக விசாரணையை ஒத்தி வைக்க வேண்டுமென விஜய் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை ஏற்று அடுத்த கட்ட விசாரணையை சிபிஐ ஒத்தி வைத்துள்ள நிலையில் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கரூர் நெரிசல் சம்பவத்தின் போது தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம், திருச்சி மண்டல ஐஜி நிர்மல்குமார் ஜோஷி ஆகியோரும் நேற்று சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.